ஹலோ காய்ஸ், நம்ம சிம்புவோட அரசன். ஸோ இந்த அரசனுக்கான ஒரு அஃபிஷியலான அதிரடி அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். ஸோ இந்த அரசனுக்கான அந்த சூப்பரான மாசான அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியாக நம்ம சேனலில் இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அரசன் வெற்றிமாறனோட இயக்கத்தில் ஒரு பக்காவான ஆக்ஷன் கேங்ஸ்டர் படமாக இதை வேற லெவலில் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சிம்புக்கு லாஸ்ட்டாக வெந்து தணிந்தது காடு அந்த ஒரு படம் தான் கம்பேக்காகவும் அமைஞ்சது. லாஸ்ட் சோலோ ஹீரோ படமாகவும் அமைஞ்சது. அதுக்கப்புறமா சோலோ ஹீரோவா எந்த ஒரு படமும் சிம்பு பண்ணல. 10 தல தக்லைஃப் 2 படமுமே டபுள் ஹீரோ சப்ஜெக்டா தான் வந்துச்சு. அதுலயும் தக்லைஃப் எந்த மாதிரி அடி வாங்குச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்ததா வரப்போற அரசன் எஸ்டிஆருக்கு கண்டிப்பா கம்பேக் படமா அமையணும். சோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம வெற்றிமாறன் பக்காவா பண்ணிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். இந்த அரசன் படத்துக்கான ஷூட்டிங்கை இப்ப பயங்கரமா ராவும் பகலமா செஞ்சிட்டு இருக்காங்க. அதுலயும் இன்னைக்கு விடிய காலையில நம்ம சிம்பு ஒரு பயங்கரமான அப்டேட் அவரோட இன்ஸ்டா பேஜ்ல தந்திருக்காரு. ஒரு பெரிய பிக் ஷெட்யூல்ல மூவி டீம் இப்ப முடிச்சிட்டாங்க. இதை இப்ப கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு சின்ன வீடியோவும் வந்திருக்கு. இப்ப நான் ஸ்டாப்பா ஒரு பயங்கரமான பெரிய ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்ப படத்துக்கான ஷூட்டிங் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டா 50% தான் மூவிக்கான ஷூட்டிங்கே இப்ப கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. என்ன ப்ரோ ஷூட்டிங் ரொம்ப நாள் நடந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா ஆமாங்க 50% மட்டும் தான் ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்ப பண்ணி முடிச்சாங்களே பிக் ஷெட்யூல், இது மாதிரி இன்னும் 2 ஷெட்யூல் இருக்கு. அந்த 2 ஷெட்யூலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முடிச்சிட்டா இந்த அரசன் படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங்கும் கண்டிப்பா முடிச்சிருவாங்க. படத்துக்கான ரிலீஸ் எப்பன்னு பார்க்கும்போது தீபாவளி நம்ம சொல்லிருந்தோம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது படம் தீபாவளிக்கு வருமாங்கிற ஒரு டவுட் இப்ப கிளம்பி இருக்கு. ஏன்னு பார்க்கும்போது இன்னும் 50% ஷூட்டிங் வேற இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இன்னும் செகண்ட் ஹாஃப் இருக்கு. இன்னும் 50% ஷூட்டிங் அக்டோபர் மாசம்க்குள்ள முடிப்பாங்களான்னு தெரியல. இந்த படம் தீபாவளிக்கு வரப்போதா இல்ல தள்ளி போதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஷூட்டிங் அந்த அளவுக்கு வேகமா நடந்தா மட்டும் தான் அபிஷியலா தெரிய வரும். வெற்றிமாறன் இப்ப அரசன் கூட பேரலா பண்ணிட்டு இருக்கிற படம் தான் ராஜன் வகையாரா. ஒரு பக்கம் அரசன் படமும் சூப்பரா நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ராஜன் வகையாரா அந்த படமும் தாறுமாறா நடந்துட்டு இருக்கு. ராஜன் வகையாரா படத்துல சின்ன வயசு, அதாவது ராஜனுக்கு சின்ன வயசா யூத் மூவியோட ஹீரோவான கேன் கர்னாஸ் அவர் நடிக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. வடசென்னை படத்துல ராஜன் கேரக்டரை ஹிஸ்டரியா வச்சு இந்த படம் தாறுமாறா நடந்துட்டு இருக்கு. சிறு வயசு ராஜனோட அப்பாவா ஆமீரே நடிக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. அப்படி பார்த்தா ஆமீர் இந்த படத்துல டுயல் ரோல்ல வர போறாரு. அப்பா கேரக்டர்லயும் ஆமீர் தான் வர போறாரு, பையன் கேரக்டர்லயும் ஆமீர் தான் வர போறாரு. அரசன் படத்தை பொறுத்தவரையும் ஷூட்டிங் எந்த அளவுக்கு இன்னும் 50% கம்ப்ளீட் ஆகுதோ அந்த அளவுக்கு படத்தை எப்ப கொண்டு வர போறாங்கங்கிற ஒரு கிளாரிபிகேஷன் வந்துரும். சோ காத்திருந்து பார்க்கலாம். நம்ம எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மன்மதன் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.